சென்னை நந்தனத்தில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த மூன்றும் தான் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தூண்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. 2007 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 30 விழுக்காடு இடஒதுக்கீடில் தனியாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். அதேபோல பட்டியலின மக்களின் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடிலே இடம்பெற்றிருந்த அருந்ததியர்களுக்கு கூட அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தனியான ஒரு இடஒதுக்கீடை வழங்கியது. அதன் பிறகு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இந்த இடஒதுக்கீடை இந்த சமூகங்கள் அனுபவித்து வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, பிசிஎம் இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல வட்டாட்சியர்கள் பிசிஎம் சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கு மறுத்துவிட்ட ஒரு நிலையில் இதை பற்றியான வழக்குகள் எல்லாம் வரும்போது இங்கே இந்த மேடையில் சாட்சியாக வைத்து பேசுகிறேன் நம்முடைய நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களுடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் ஒரு பெண்மணி, இஸ்லாத்தை தழுவிய ஒரு பெண்மணி, நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான், ஆனால் எனக்கு இந்த பிசிஎம் அடிப்படையிலே வேலை தர மறுக்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்முடைய நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், இந்த பிசிஎம் அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவிய அந்த பெண்மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை தெளிவாக வழங்கினார்கள். நீதியரசர் ஹரிபரந்தாமனை போன்று வேறு சில நீதியரசர்களும் கூட அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் லேட்டஸ்டாக சொல்லணும்னா 2025 நவம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி இதே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு டிவிஷன் பெஞ்ச் 2 நீதியரசர்கள் கொண்ட ஒரு அமர்வில் இது போன்ற ஒரு வழக்கு வரும்போது இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது பொருந்தும் என்று ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. ஒரு டிவிஷன் பெஞ்ச் என்பது ஒரு சிங்கிள் ஜட்ஜில் 2 நீதியரசர்கள் கொண்ட அந்த அமர்வு அந்த தீர்ப்பை வழங்கியது. இது போன்ற ஒரு நிலையிலே தான் கோயில்பட்டியை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, இது போன்று ஒரு சகோதரன், இது போன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் என்ற அந்த சான்றிதழை வர வேண்டும் என்று வட்டாட்சியரிடம் விண்ணப்பிக்கும் போது அந்த சான்றிதழை தர முடியாது என்று வட்டாட்சியர் தீர்ப்பு சொல்ல, வட்டாட்சியர் உறுதியாக சொல்ல, அதை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்கிறார். அந்த மேல்முறையீடு எப்போ பதிவு செய்யப்பட்டது என்றால் இப்போதல்ல, 2026 இல்லை, 2025 இல்லை, 2022 அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு அது சம்பந்தமான எந்த நிகழ்வும் இல்லாத ஒரு சூழலில் திடீரென்று ஒரு நாள் இந்த ஆண்டு நீதியரசர் சுவாமிநாதன் அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து, உங்களுக்கு தாசில்தார் எங்களுக்கு சான்றிதழ் தர மறுக்கிறார், சான்றிதழ் தருவதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரேயர், அவருடைய கோரிக்கை. ஒன்று உத்தரவிட இட்டிருக்க வேண்டும் அல்லது உத்தரவிட மறுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நீதியரசராக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன செய்கின்றார் என்றால், ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை ஏற்று, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சட்டமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட
முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருந்தும், சில இடங்களில் அது மறுக்கப்படுகிறது என்று நான் சில உதாரணங்களை எல்லாம் அன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் எடுத்து சொல்லி அதை சட்டமன்றத்திலும் பேசி என்னுடைய கோரிக்கை ஏற்று ஒரு அரசாணை ஜிஓ நம்பர் 31 திராவிட முன்னேற்ற கழக அரசால் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இந்த இடஒதுக்கீடை அனுபவித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் 2022 போடப்பட்ட அந்த வழக்கை எடுத்து ஜிஆர் சுவாமிநாதன் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஒட்டுமொத்த ஜிஓவே, அந்த ஜிஓ நம்பர் 31 முற்றிலுமாக செல்லாது என்ற ஒரு தீர்ப்பை, அது தீர்ப்பில் மிக வலிமையாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சொன்னார். ஒரு அதர்மத்தை சுவாமிநாதன் செய்கிறார். இதை எதிர்த்துதான் இன்றைக்கு நம்முடைய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கத்தில் இதனுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மேலாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும், நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களும், நம்முடைய சகோதரர் வாஞ்சிநாதனும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும் ஜிஆர் சுவாமிநாதன் பண்ணக்கூடிய அதர்மங்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு பரப்புரைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வந்து அதனுடைய விளைவாக இந்த மாநாடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் இன்றைய தமிழ்நாடு அரசு, தமிழக வெற்றி கழக அரசிடம் நாங்கள் எல்லாம் சென்று, இஸ்லாமிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் சென்று முறையிட்டு இருக்கின்றோம். இந்த சுவாமிநாதனுடைய தீர்ப்பை திருத்துவதற்காக ஒரு சட்ட திருத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் சுமார் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அது தொடர்பாக நான் வெட்டு தீர்மானங்களையும் சட்டமன்றத்தில் எழுதி கொடுத்திருக்கின்றேன். இன்னும் ஒரு 8 நாட்கள் தான் சட்டமன்றம் நடைபெறவிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்றம் நிறைவடையக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு 5-6 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கு. சட்டமன்றம் நடைபெறக்கூடிய நாட்கள் தான் இருக்கின்றது. இந்த மாநாட்டின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நாட்களை கடத்தாதீர்கள். உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நீதியின் அவலட்சணமாக இருக்கக்கூடிய ஜிஆர் சாமிநாதன் வழங்கிய அந்த தீர்ப்பை திருத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சிறுபான்மையினர் பக்கம் நிற்கின்றீர்கள் என்று எங்களால் ஒத்துக்கொள்ள முடியும். அதை செய்வீர்களா என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.